அப்படியே சகாதேவனை அழைத்து வர சொன்னேன். நீ வேற எந்த வேலை சொல்லியிருந்தாலும் நான் போய் செஞ்சிருப்பேன். அவன் நம்ம சின்ன பையன் நினைச்சோம். என்னை யாரு கூப்பிட்டது? நானே அதான் சொன்னேன். அவனை கேட்க தேவையில்ல, நம்ம போலாம். இருந்தாலும் சின்ன பையன் ஆச்சு, அவனும் ஒரு வார்த்தை கேட்டு போலான்னு எனக்கு ஏன் யோசனை. என் சக்காத்தி இல்லை முன்னாடியே உட்காந்துக்கிட்டே வந்தது. என் பொண்ணு மகன் திட்டாத சின்ன பொண்ணு ஒன்றும் வரல. 6 மணிக்கு வரும். சகாதேவனிடத்திலே சென்று ஆமா ஆண்டவனாக விளங்கக்கூடிய கண்ணபுரான் உன்னுடைய மாமா உன்னை அழைத்து வர சொன்னார். தனியா வர சொல்லிக்கிறேன். ஆமா சொன்னேன் இல்லையா? சொன்னேனோ இல்லையோ, நாயா வந்து அவரை பார்க்கணும். அவரு ஒன்று என்ன வந்து பார்க்க சொல்லு. உனக்கு கருவம் அவருக்கு ஏறிக்குது. வேற என்ன பின்ன நீ என்னால சொன்ன அவரால் சொன்ன அவரு நாயா வந்து பார்க்கணும். எங்க மாமாவை என்ன பார்க்கணும். எங்க மாமா வந்து என்ன பார்க்கட்டும். என்ன ஒரே ரத்தமாச்சு. ஆமா அது நல்லா சரிப்பா. சாஸ்திரத்திலே மிகுந்தவன் சகாதேவன். சாஸ்திர குடிவன் அல்லவா? ஆமா கொஞ்சம் என்ன பண்ணத்தியா வேலை ஆகணுமே. போய் பார்க்கலாமா? வேலை போய் பேசிட்டாங்களா? ஆசீர்வாதம். கடல் சூழ்ந்த உலகத்தினுடைய பாதார விந்தத்தை வடித்தபடியாலே என்றென்றைக்கும் சுகஜீவியாக வாழ வேண்டும் என்று என்னுடைய மனமாக ஆசீர்வதிக்கின்றேன். உண்மையில அண்ணன் தம்பியே மைத்துனா சகாதேவா நீ வாழ்வு மைத்துனா. கடல் சூழ்ந்த உலகத்திலே என்றென்றைக்கும் சுக சியாமத்தோடு வாழ வேண்டும் என்று மனமாற ஆசீர்வதிக்கின்றேன். காவல்காரன் அவன் காலில் நிக்கலப்பா. ஏன் பார்த்தாங்க 2 மணி நேரம் ஆச்சு. மட்டா வந்து 1 மணி நேரம் தான். ஒரு நாளைக்கு பப்புலா சாரத்துக்கு எப்படி சாப்பிடுறாங்க மாப்பா. மாமா இந்த காவல்காரனை விடுத்து உன்னை அழைத்த காரணமா? ஆமா அழைத்த காரணம் அழைத்த காரணம் என்னன்னு கேட்க. அழைத்த காரணத்தை சொல்ல வேண்டுமையானால் ஏன்னா நீ நானும் பேசணும்னா இது இடம் கிடையாது. ஆமா ஆமா இது 10 பேர் போற தெருவு இது. எல்லாருக்கும் தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சிருங்க இந்தமெல்லாம். இது தெரிஞ்சா போதும், மற்றவங்களுக்கு தெரிய தேவையில்லை. என்ன நீ பண்ணு வந்த வேலைய இருந்தாலும் மைத்துனா சகாதேவா நான் எதற்காக அழைத்தேன்? எதற்காக? நான் விஷயத்தை சீக்கிரம் சொன்னதாண்டா போக முடியும். ஆமா ஆமா பட் பண்ணி சொல்லணும். டைம் ஆயிடுச்சு. பேசிருந்தோம்னா அப்புறம் துரியோதனன் என்ன செய்வான்னு தெரியாது. அதுக்கு அப்புறம் நடந்து வேற போகணும். நம்ம அது ஞாபகம் வச்சுக்கோ. மைத்துனா சகாதேவா நீ பாரு
பாரு மைத்துனா காக்குள்ளே நின்ற உனக்கு முன்னால சின்ன பையன் அதோட எவ்வளவு முன்னாடி நிக்கிறாரு இளங்கன்று பயம் அறியாதுடா ஆஹா ஓடுற பாம்பை கையில பிடிக்கிறது எவ்வளவு முன்னாடி சுறுசுறுப்பா நிக்கிறாரு வயசை போச்சு உனக்கா மைத்துனா சகாத்தியாவா ஆமா நீ பாரு பாரு மைத்துனா நீ வரத்து லேட் ஆகுது அவ்வளவு சுறுசுறுப்பா வந்து நிக்கிறாரு பத்தியா நீ வராத முன்னாடியே வந்து நிக்கிறாரு எனக்கு பின்னாடி வர மாதிரி தெரியடா நீ நட்டாத நீ ஆடுங்க மாடுங்களா பாத்துனே வந்தீங்கக்கா உன் புத்தி உள்ள விட்டு போகுமா சகாதேவா எத்தனை தனத்தனியாக வாபார்த்தை ஆட வேண்டும் என்ன வாபார்த்தையோ பயமாக்குது நீ கார் மாமன் நாங்க அந்த வாபார்த்தை ஆட வேண்டுமையானால் அதற்கான இடத்து கிடையாது எங்க போலாம் நீ பாரு பாரு நான் ரெண்டு பேரும் கிளம்ப நான் ஓடியாரு அவருக்குனால எனக்கு முன்னாடி இவரு வராரு இவரு சுறுசுறுப்பா இருக்கிறானே நம்ம ரெண்டு பேரும் எப்படி வந்தோம் ஆமா உனக்கு மச்சான் தான் எவ்வளவு சுறுசுறுப்பா வரணும் அவன் மைத்துனா சகாதேவா உங்ககிட்ட தனவேணியா பேசணும்னு சொல்லிட்டு ஆதி நாளையிலே மூதாதிகள் கற்றிருக்கக்கூடிய இந்த வல்ல நாகமணி மண்டபம் 14,000 தூண்களை படைத்தது. ஏன்னா 9,000த்துல ஒரு வருஷமா இருக்கிறேன். ஆமா இந்த ஒரு வருஷத்துல இந்த மண்டபம் இருக்கான்னு தெரியாது உனக்கு. இது வரை பார்க்கல மாமா, பார்த்தது கிடையாது. ஆமா இந்த மண்டபத்தை பார்க்கும் போது ஒரு ஜெகஜோதியா இருக்கு பாத்தியா, 14,000 தூண்கள். இதுதான் நமக்கு தகுந்த இடம் பேசுறதுக்கு. ஆகையாலே உன்னை அழைத்த காரணம் தெரியுமா? தெரியுமாம்மா? ஏய் நான் எதுவுமே சொல்லு மாமா, இது வாயா எனக்கு எல்லாம் தெரியுமே சொல்லாமல் எதுவுமே சொல்ல வாய் தந்து கூட சொல்ல எனக்கு எல்லாம் தெரியும். ஒரு நாளைக்கு கேட்டோம் அந்த லைட்டு சொல்லாமல் புரியும். பாத்தியா நான் சொல்லாத உனக்கு என்ன தெரியும்? எனக்கு எல்லாம் தெரியுமாமா. என்ன தெரியும்? நான் சொல்லுவேன். என்ன சொல்லுவேன்? கண்டிப்பா சொல்லுவேன் மாமா. என்ன சொல்ல போறேன்? சொல்லட்டுமா? சொல்ல மாமா சொல்லுவே இந்த சொல்லுலகையாளுகின்ற தோரகாபுரி வாசனிய உன் செயல். இந்த உலகத்தை காக்கக்கூடிய தோரகாபுரி வாசனியே உன் செயல் சொல்லுவேன். என்னை பத்தி என் மச்சான் பெருமையா பேசுறேன், ரொம்ப பெருமையா பேசுறேன். மாமா எப்பேற்பட்டவரு. ஆமா அப்படி என்று பெருமையா பேசக்கூடிய ஆளு சகாதேவன். மைத்துனா சகாதேவா மாமா துவாரகாபுரியை அரசாட்சி செய்யக்கூடிய யான் இடத்திலே வந்திருக்கின்றேன். உங்களுடைய பெருமை நான் சொல்றேன் மாமா. மாமா சொன்னி இப்போ உங்களுடைய பெருமை சொல்றேன் மாமா.
நான் தான் உனக்கு அப்பயே சொன்னேன். ஏய், அவன் தாமத்து போய் அவங்க கிட்ட நாயாடா கேட்கணும். நான் போறேன் நான். ஆமா சிறு ஒளிதான் விருத்த மணி தொலைக்கணும். உனக்கு தெளிவா இருப்பானு எனக்கு தெரியாது. நான் சொன்னான் கேட்டியா? என்ன ஏதோ பெருமையா சொல்றான்னு பார்த்தேன். ஆஹா அத்தனை வெண்ணையை திருடி மத்தால் அடிபட்ட கதையை. ஆஹா ஏடா ஆமா நான் ஏன் சொல்றேன்னா அதாவது உன் குளம் என்ன குளம் ஏண்டவே குளம் நான் சொல்லுவாங்க மாமா வெடியிருவாங்க. ஆ? வெடியிருந்தா நல்ல ஜோரான்னு சொல்ல மாமா மகாதேவா. இடுதல் குளம் ஆமா எனக்காது கிடைக்காதாண்டா. எனக்காது நீ கேட்கமா மாமா நீங்களே பேசி என்ன ஆமா அதாவது குளம் சொல்லி இடியர் குளம் அந்த ஏத குளத்துல அதாவது இந்த பால் தயிர் மோர் இதெல்லாம் என்ன பண்ணுவாங்க என்ன என் குளத்துல ஆடு மாடு அனைத்தும் இப்ப சொல்லக்கூடிய கோவிஸ்திரம் அதிகமா இருக்கும். அதிகமா இருக்கும் அமௌண்ட் மாட்டியா ஒரு ஆட்டோ மட்டும் கம்யூனிட்டினா ஆளெல்லாம் நான் டேய் ஒரு ஆரம்பி அப்படி உங்க வீட்டுல பால் தயிர் மோர் வெண்ணெய் அதிகமா இதெல்லாம் இருக்கும். அதிகமா இருக்கும் என்ன செய்வாங்க ஒரு உரி கட்டி அந்த பல்லாவில முந்தைங்க மேல தூக்கி வைப்பாங்க ஆமா. இந்த வெண்ணெய என்ன பண்ணுவாங்க நீ என்ன பண்ணுவீங்க என்ன செய்வேன்? அப்போ ஒரு சின்ன குழந்தை சிறிய குழந்தை முட்டி போட்டு 4 கால் மேல போவீங்க போவேன். போய் என்ன பண்ணுங்க அந்த வெண்ணெய் எடுத்து அனுப்பி சாப்பிட்டு கொஞ்சம் வெண்ணெய் எடுத்து ஆமா கிரடம் போல கிரடம் போல செஞ்சு அந்த வெண்ணெய் எடுத்து சாப்பிட்டு அருகமா கொண்டு வந்துருப்பாங்க யாரு மாமி ஒரு பக்கம் மருமக ஒரு பக்கம் சும்மா வர மாட்டேன் என்ன பண்ணுவேன் வரும்போது சமாளம் வந்தியா நீ போந்த திருட்டு வெண்ணெய் சாப்பிடுறதுக்கு திருட்டு வெண்ணெய் சாப்பிடுறதுக்கு ஓ ஏதோ திருட்டாட்டமா சாப்பிட்டு ஒம்முன்னு வர வேண்டியது வந்திருக்கலாம் வரும்போது என்ன பண்ணேன் என்ன பண்றாங்க மாமியார் மருமக படுத்துக்கிறாங்க படுத்துருக்காங்க இந்த வெண்ணெய் எடுத்து என்ன பண்ணேன் மாமியார் வாயில கொஞ்சம் பூசிட்டு ஒரு நாளைக்கு பிடிச்சாரு மருமக வாயில கொஞ்சம் ஆஹா பூசி விட்டேன் ஆஹா அவங்க இருந்து பாக்குறாங்க பாக்குறாங்க. நீ தாண்டி வெண்ணெய் சாப்பிட்டேன் ஆஹா நீ தாண்டி வெண்ணெய் சாப்பிட்டு 2 பேரும் சண்டை தலை தூக்கமே திப்பிட்டு அடிச்சுக்கிறாங்க அடிச்சுக்கிறாங்க பம்பி கொத்துறாங்க மாமியார் மருமகள் சண்டை வந்து லீலைகள் செய்திருக்க ஆஹா சொல்லுமா செஞ்சாத என்ன ஒரு நேரத்துல இந்த கோபிஸ்திரிங்க சும்மா இருக்க மாட்டாங்க. என்ன செய்வாங்க? என்ன செய்வாங்க எங்க அம்மா தாயாக விளங்கக்கூடிய யசோதா தேவி இடத்துல சென்று என்னை பத்தி எதுனா கலக்கு மூட்டுறது. ஆமா அவங்க அதான் வேலை கலக்கு மூட்டிட்டு என்னை எங்க அம்மா கிட்ட அடி வாங்க வைப்பாங்க. ஆஹா நான் சும்மா விட்டுருவேன். ஆமா ஆமா அதனால பேர்பட்ட வேலை செஞ்சு செஞ்சேன். அது ஒரு பெருமை நம்மளுக்கு இல்ல சொல்றேன் என்ன தெரியும் உங்களுக்கு? சொல்லு மாமா என்ன சொல்லுவேன்? ஒண்ணும் சொல்லுவேன் அது வேற என்ன தெரியும் மாமா உலகத்துக்கே கர்த்தாவாக விளங்கக்கூடிய கண்ணன் என்னென்ன சொல்லிக்கிறேன். டேய் சகாதேவா மாமா என்ன சொன்ன? நீ சொல்லுவியே கோபிஸ்ரீங்க கோபிஸ்ரீங்க என்ன செய்வாங்க அந்த காளிகா மொழியில் இறங்கி அதாவது அவருடைய ஆடைகளை அகற்றி நேற்று மலை தூக்கி இவங்க அந்த காளிகா மொழியில் இறங்கி குளிப்பாங்க பிரஸ்ஸா ஏய், அதாவது தாடையே அவுத்து போட்டு குழந்தைங்க இந்த கோபிஸ்திரிங்கள் கன்னி குளம் என்று சொல்லக்கூடிய ஒரு குளம். ஆமா ஏன்னா கன்னி பெண்கள் மட்டும்தான் குளிப்பாங்க அந்த குளத்துல. அந்த குளத்துல குளிப்பதற்கு ஆடையெல்லாம் அகட்டிட்டு மேட்டு மேல வச்சுட்டு தண்ணியில போட்டு குளிச்சுட்டு இருக்காங்க. ஒரு துணி இல்லாம இறங்கி குளிச்சுட்டு இருக்காங்க நீ என்ன செய்வ நேரா போனேன் திருட மாதிரி போயிட்டு சகாதேவா என்னம்மா? வார்த்தைக்கு வார்த்தைக்கு திருடன் திருடன் பெருமை வல்லவனை போலவே அந்த திருடனுக்கு பேர் இருக்கு. அது அது பெருமை
அதாவது அதான் வல்லவன போல திருட மாதிரி சென்று அந்த இருக்கக்கூடிய ஆடுகளை எடுத்து என்ன பண்ண ஒரு புன்னை மரம் அந்த புன்னை மரத்தில் ஏறி இந்த சேலைகளை கிளைக்கொண்டு தந்து விட்டு என்ன பண்ண கருத்துல புள்ளமுதலி நான் புன்னை மரம் ஏறி மதவ புள்ளங்கொழல் எடுத்து இப்படி பாடிக்கொண்டிருக்காரு. அது மட்டுமா இது சேலை காய்க்கிற மரமோன்னு எல்லாரும் கூப்பிட்டு போயிருக்கிறாரு. இந்த கோபிச்சுங்க குளிச்சு விட்டு வீட்டுல பாக்குறாங்க ஆடைகள் இல்ல கண்ணா என் சேலையை நான் எப்படிடா கொடுப்பேன்? அவங்க இருந்து கேக்குறாங்க கண்ணா என் சேலையை கொடு. நீ என்ன சொன்ன? உன்னுடைய சேலை வேண்டும் என்றால் மேற்றில் மேல் ஏறி வந்து உன்னுடைய சேலை கொடுக்குறேன். தகுமான்னு மனுஷங்க அது கூட சொன்னா கேட்க கூடாது. எப்படி கேட்கணுமா? இரு கரங்களை மேலே தூக்கி கால்களை வைத்துக் கொண்டு கண்ணா என் சேலையை கொடு. போய் அதெல்லாம் ஒரு துணிதா இருக்கிறாங்க. அதை பார்க்கணும்னு இப்படி கேட்குறீங்க. என்ன செய்தார்கள் கோபிஸ்திரிகள்? ஒரு நேரத்திலே நாம் காலிங்க மடிவில் நீராடி கொண்டிருக்கும் போது நீங்க என்ன செய்தாங்க? அந்த காலிங்க மடிவில்